ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Hi guys, let me introduce myself. I am Vasant Kumar. நான் அத்தி யோகா நேச்சுரோபதி காலேஜில் பிஎன்வைஎஸ் படிச்சுட்டு வரேன். அண்ட் எனக்கு பல நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு, எந்த சிஸ்டம் பெஸ்ட்டுன்னு, அலோபதியா இல்லை நேச்சுரோபதியான்னு. அண்ட் ஒரு நாள் அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிது. அண்ட் இப்போது உங்ககிட்ட நான் அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அபி 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 எழுந்துச்சுக்கோ, டைம் ஆச்சு பாரு, ஜாகிங் பார்க்கணும், எழுந்துரு. அபி டைம் ஆச்சு, காஃபி ஆறுது பாரு, எந்திரி. ஐயோ அதுக்குள்ளே விழுந்துச்சா? குட் மார்னிங் மா. குட் மார்னிங். என்ன டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் ஜாகிங் போயிட்டு வா. வாமா. ஐயோ இது வேற ரொம்ப ஜாக்கிங் போகணும்னா. ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி. அவங்க எப்படியாச்சும் பண்ணிட்டு போட்டோம், நம்ம போவோமா? இல்லை நம்ம பேசல, ரொம்ப தூரம் ஓடிடல இன்னைக்கு. இது எத்தனை ரவுண்டுன்னு தெரியுமா? ஐயோ அபி 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 ஐயோ அபி அபி ஐயோ அபி அபி என்னாச்சு? அபி அபி என்னாச்சு? அபி அபி என்ன ஹெல்ப் பண்ணுங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்க. அபி 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 விலகுங்க, உங்களுக்கு கொஞ்சம் காத்து விடுங்க. உங்கள் பேர் என்ன? அபி இல்லை, இவங்களுக்கு பல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஃபர்தராக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். உங்கள் பேர் என்ன? ஐ எம் டாக்டர் மித்ரா. நான் ஒரு நேச்சுரோபதி டாக்டர். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அத்தி நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. வா அபி போகலாம். இப்போ ஓகேவா? ஆண்டி 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 ஆண்டிங்க வாங்க ஆண்டி. யாரு? ஆண்டி என்னாச்சு அபிக்கு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஜாகிங் போகிறப்ப அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டேன் ஆண்டி. நான் தட்டி பார்த்தேன், ஆனால் அவள் எழவே இல்லை. நல்ல வேளை அவங்க டாக்டர் இருந்தாங்க, அவங்க தான் அவளை காப்பாற்றினாங்க. டாக்டர் பேர் கூட டாக்டர் மித்ரா அப்படின்னு சொன்னாங்க. அதி நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆண்டி. நல்ல வேலைம்மா நீ கூட இருந்த. ஏதாச்சும் சாப்பிட்டாலாமா? ஆண்டி அவள் மயக்கப்பட்ட 10 நிமிஷம் கழிச்சு ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க. நான் அவளை ஜூஸ் கொடுத்து ஆண்டி கூட்டிகிட்டு வந்தேன். ஆண்டி உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினச்சேன் ஆண்டி. அவங்க டாக்டர் இவளுக்கு மயக்க போட்டான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க ஆண்டி. உடனே இவன் கண்ணை முடிச்சிட்டா ஆண்டி. சரி ஆண்டி, எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, அம்மா திட்டுவாங்க, நான் போகிறேன். பாய் அபி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காஃபி சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம்மா. சாரிம்மா. சரி, நம்ம டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஓகேம்மா. ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆகு, நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள் மேம். டாக்டர் மித்ரா இருக்காங்களா? இருக்காங்க மேம். என்ன பர்பஸ்? கன்சல்டேஷனுக்காக வந்திருக்கோம். சரி, பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நேம்? அபி. ஏஜ்? 13 இயர்ஸ். எங்கேருந்து வரீங்க? குடியாத்தம்லேருந்து. ஃபோன் நம்பர்? 9876543543
210. ஓகே மேம், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். சிஸ்டர், பேஷண்ட்க்கு வைட்டல் செக் பண்ணிவிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ஓகே மேம். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். பேஷண்ட் அபி, வாங்க வைட்டல்ஸ் செக் பண்ணலாம். கொஞ்சம் நேராக பாருங்க. இது மேலே நில்லுங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. ஹாய் மேம். ஹலோ, நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். அபி, இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? ஐ ஃபீல் பெட்டர் மேம். ஓகே, நீங்கள்? நான் அபியோட அம்மா கலைவாணி. நேற்று நைட்டும் அவன் சரியாக சாப்பிடல மேம். காலையில் காஃபி குடிக்காமலே ஜாகிங் போயிட்டா. அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மேம். நீங்கள் தான் சேவ் பண்ண தான் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேம், இட்ஸ் ஓகே. இப்போது உங்கள் வைட்டல்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பிபிலாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் நியூட்ரிஷன் சைடில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம். ஓகே மேம். ஆண்டி, நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல், how can I help you? ஐயோ அப்படியா, நான் உடனே வர சொல்கிறேன் சார். சிஸ்டர் இங்கே வாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் அலோபதி ப்ராக்டிஷனர். ஓகே மேம். நீங்கள் ஏதோ ஃபில்ட்ரமில் ப்ரெஷர் கொடுத்ததா கேள்விப்பட்டேனே. அது ஒன்றும் இல்லை மேம், அது GV26 அக்குப்ரெஷர் பாயிண்ட். பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்காக நாங்கள் கொடுப்போம் மேம். ஓகே, ஸோ அப்போ பிஎன்ஒஎஸ்ல அக்குபஞ்சரும் இருக்கா? ஆமாம் மேம், நாங்கள் யோகா, ஃபிசியோதெரப்பி அண்ட் அதர் லைஃப் ஸ்டைல்ஸ் வச்சு தான் நாங்கள் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறோம் மேம். ஓகே மேம். ஓகே மேம், நான் சில டெஸ்டஸ்லாம் மட்டும் எழுதி. மேம், ஒரு எமர்ஜென்சி. வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேம். டெஸ்டஸ்லாம் மட்டும் எழுதி தரேன், அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வாங்க. ஷியோர் மேம், ஷியோர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேம், உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போ, எங்கே, என்னாச்சு? தெரியல மேம், ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிசப்ஷனுக்கு கால் வருது. வாங்க போவோம். ஓகே மேம். அன்றைக்கி தான் நான் வயிறு வலின்னு ஓபிக்கு போயிருந்தேன். அண்ட் அப்போ தான் நான் அந்த இன்சிடெண்ட்டையே பார்த்தேன். பேஷண்ட் இருக்காங்களா? முதல்ல உங்களை உள்ளே கூப்பிட்டு வாங்க. சொல்லுங்க சார், என்னாச்சு? வயிறு வலிக்குது டாக்டர். மேல் வயிறு வலிக்குதா, கீழ் வயிறு வலிக்குதா, ரைட் சைடு வலிக்குதா, லெஃப்ட் சைடு சரி, வலிக்குதா? இது டாக்டர். நீங்கள் ஏஞ்சி மேலே படுங்க. நர்ஸ், ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சி. ஓகே மேம். அது ஒரு பேஷண்ட். ஆக்சிடென்ட் கேஸா மேம்? ஸ்ட்ரெயிட்டாக போட்டு லெஃப்ட் எடுங்க.
அழுவாதீங்க மேம், எதுவும் ஆகாது மேம். பையனுக்கு எதுவும் ஆகாது மேம், அழுவாதீங்க மேம், விடுங்க மேம், பார்த்துக்கலாம் மேம், கவலைப்படாதீங்க மேம், பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது மேம். அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியாகவே முடிஞ்சுது. அண்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அவங்க பையனும் நல்லாவே குணமாயிட்டார். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நேச்சுரோபதி மூலமாக பலருக்கும் உயிர் கொடுத்த அவங்களுக்கு அலோபதி தான் அவங்க பையனோட உயிரையே கொடுத்துச்சு. நேச்சுரோபதியோ அலோபதியோ ஒரு உயிரை வாழ வைக்கிறத பற்றி தான் ரெண்டுலேயும் இருக்குது. ஒரு குழந்தை வளர்கிறத பார்க்குறது அம்மாவுக்கு சந்தோஷம், அதே மாதிரி ஒரு பேஷண்ட் குணமாகிறத பார்க்குறது டாக்டருக்கு சந்தோஷம். அண்ட் தட்ஸ் அ லைஃப் ஆஃப் டாக்டர். அண்ட் இந்த சந்தோஷத்தில் தான் அவங்க வாழ்க்கையே இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் பை கைஸ்.